வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருவறைக்குள்ளே வந்து போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஐயோ! சொல்லி மாளலங்க. அவ்வளோ கல்வெட்டு கிடக்கு இங்க. வந்து இப்ப இறைவன், இறைவி எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறது முக்கியமோ, அந்த அளவுக்கு வந்து இங்க கல்வெட்டு வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து சிவலிங்கத்துக்கு அந்த முன் பக்கத்திலேயே நான் வந்து என்னடா சோழ சாளுக்கிய மன்னர்களோட கல்வெட்டு தான் கிடைக்குதுன்னு பார்த்தா, பராந்தக சோழருடைய கல்வெட்டு கிடைக்குது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய அமைப்பெல்லாம் பாருங்க. ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. சைவ சித்தாந்தத்தில் உள்ள எல்லாருடைய சிலை உருவங்களும் இந்த கோவிலில் இருக்குது. வாங்க, கண்கொள்ளா காட்சிங்க அது. இறைவன் இவங்க தான். இறைவன் பேர் மாசிலா மணீஸ்வரர். கல்வெட்டு காட்டுறவங்க பார்த்தீங்கன்னா என்னால் வார்த்தைகளே கிடையாது. இதோ பாருங்க, இதுதான் கல்வெட்டு. சிவலிங்கம் உள்ளே இருக்குது. அதுக்கு முன்பக்கத்தில் கல்வெட்டு அமைச்சிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பர கேசரி பன்மர்க்கு யாண்டு, சரிங்களா, 38வது தென்கரை திருவலந்தூர் நாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸோ மதுரை கொண்ட கோப்பரகேசரிங்கும் பொழுதுவே, மதுரை கொண்ட கோப்பரகேசரினா பராந்தக சோழருங்க. அவருடைய 38வது ஆண்டில் இந்த தலம் வந்து தென்கரை தலமாக இருந்திருக்கு. அதில் தென்கரை திருவனந்தூர் நாட்டு. திருவனந்தூர் நாடு ஹவமரி மரிச்சூசுர, இது சரி தெரியல என்ன. அப்புறம் திருவாவடுதுறை திருத்தலமுறையா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து, ஆமாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, திருவாவடுதுறை நாயனாருக்கு விளக்கரிக்கன்னு கொடுத்து இரவும் பகலும், இது என்ன வார்த்தை, அது சந்திராதித்தவர் இங்கே வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா விளக்கரிக்கிறதுக்கு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பாருங்க, பலஞ்சுழின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பலஞ்சுழியா அது பழியான்னு என்னன்னு தெரில. ஆனால் இது வந்து பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டுங்க. அப்படின்னா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட சோழன், சேரன், பாண்டி எல்லாருமே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதிசயத்தின் உச்சங்க தான் கோவில் இறைவன். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் வந்து பொற்கிளி வாங்குற சிலை அமைப்பு. அப்புறம் நிறைய கல்வெட்டு இருக்குங்க, எக்கச்சக்க கல்வெட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, கல்வெட்டுக்கு நம்ம கொஞ்சம் அப்புறம் போவோம். என்ன வார்த்தையே கிடையாது, இந்த கோவில் முழுக்கே கல்வெட்டு தான். இதுக்குன்னு மெனக்கெட்டு வரணுங்க, படிக்க முடியல என்னாலேயே. நிறைய கல்வெட்டு இருக்குது. தியாகராஜர், இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. நமக்கு தீனி போடுது, ஆனால் அதே சமயம் நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால பெரிய இதாக இருக்குது. ஆனால் ரொம்ப சந்தோஷம், பராந்தக சோழனுடைய கல்வெட்டு பார்த்தது. 3 பகுதியாக போட வேண்டியதாக இருக்கு பாருங்க. இது பாருங்க, மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், மெய்கண்டார். இவர் முக்கியமான ஒருத்தருங்க. இவர் தான் இவங்க எல்லாருக்கும் சேர்த்த ஆசிரியர். மெய்கண்டார், அருண்நந்தி சிவம், அவர் பேர் அருண்நந்தி சிவம். உமாபதி சிவம், சிவம்னு சொல்ல மாட்டேங்க, சிவாச்சாரியாரும்பாங்க. இதில் மெய்கண்டார் தான் முக்கியம். மெய்கண்டார் ஐடிஐலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து இவர் தான். மெய்கண்டார் மிகப்பெரிய ஒரு சைவ சித்தாந்தத்துக்கு தலைக்க இவர் பாடுபட்டவர். இங்கே பாருங்க, இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்க. எனக்கு அந்த மதுரை கொண்ட கோப்பரகேசரி கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் சன்னதிக்கு முன்னாடியே வச்சிருக்கதான் பெரிய ஆச்சரியமாக போயிட்டு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒருவேளை நான் கவனித்தது இல்லை போல். போன முறை வந்தேன், ஆனால் இதெல்லாம் ஒழுங்காகவே கவனிக்கல. மேலே இருக்கிறதுனால கல்வெட்டு சரியாக தெரிலங்க. மேலே மட்டும் ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு வார்த்தை இருக்குது. அது என்ன கூழ் சூழ்ந்த ஏதோ மன்னர் தான் குறிக்காத, எந்த மன்னர்னு சரியாக தெரியல. இது பாண்டிய மன்னனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நன்மாரன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா சங்க இலக்கிய மன்னராச்சு அவர். கொஞ்சம் கல்வெட்டெல்லாம் எடுத்து தனித்தனியாக வைத்தா கூட நமக்கு எதாவது தெரியும். மேலே இருக்கிறதுனால வந்து படிக்க முடியல. ஆனால் ரொம்ப சந்தோஷங்க, இவ்வளோ கல்வெட்டு பார்த்ததே ரொம்ப சந்தோஷம்.
இங்கே பாருங்கள், தென்கடல் பத்தாவது. தென்கடல் பட்டாவது அப்படின்னா, தென்கடல்னா தெற்கு பக்கம் தானே. இப்போ பாண்டியர்களை தான் பிடிக்குது. அதான் சொல்கிறேன்னே, இங்கே மூவேந்தர்களுடைய இது இருக்கிறதுனால, மூவேந்தர்கள் வழிபட்ட லிங்கங்கள் இருக்கிறதுனால இது வந்து சங்க காலத்துலேருந்து உள்ள கோவிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, கோவில் தான். இருட்டில் இருக்குங்க, அதனால் ஒன்றும் சரியாக தெரிலங்க. கல்வெட்டு கீழே மேலே அங்கே இங்கே இந்த சந்தில் கூட இருக்குது. இங்கெல்லாம் சிற்பத்தை பாருங்கள், எவ்வளோ லைட்டாக போட்டால் தான் என்ன, நிறையவே காட்ட முடியலங்க. நான் போனதுலேயே அதை காட்டியிருக்கணும், காட்டாமல் விட்டுட்டேன். அதேமாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சேரன், சோழன், பாண்டியன் மூவரும் வழிபட்ட லிங்கம், சேரலிங்கம், சோழலிங்கம், பாண்டியலிங்கம்னு இருக்குது. அப்புறம் கோமாதா வந்து வழிபட்ட கோமுக்தீஸ்வரர் அந்த இது சிற்பம் அமைச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே பஞ்சலிங்கங்கள் 5 லிங்கங்கள் கொண்டது இருக்குது. அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சிலை வந்து பாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே இருக்காங்க. இதான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் நேராக தியாகராஜரை வழிபடுற மாதிரி ரொம்ப அற்புதமாக அதை அமைச்சிருக்காங்க. கல்வெட்டு தாங்க எக்கச்சக்கம். இந்த கோவில் கல்வெட்டுக்கே பெயர் பெற்றது போல். நந்திகேஸ்வரர், விஸ்வநாதர், விசாலாட்சி, மாணிக்கவாசகர், திருமுறை கண்ட விநாயகர், அப்புறம் நாயன்மார்கள். ஒருவேளை காடவர்க்கும் அவர் கூட வந்து இந்த கோவிலுக்கு ஏதாவது கல்வெட்டு எழுதி அந்த இது திருப்பணிகள் செஞ்சுட்டு போயிருக்கலாம். இங்கே கூட கல்வெட்டு, கீழே கல்வெட்டு, இங்கே வரும் பெருசே கல்வெட்டு தான். படிக்க முடியலங்க, அவ்வளோ கல்வெட்டு இருக்குங்க. லைஃப்லேயே இவ்வளோ அலுப்புப்பட்டது இன்றைக்கி தான். அவ்வளோ கல்வெட்டு இருக்குது. அப்புறம் இது தொண்டு சிற்பரவில் இது வந்து ஹரதத்த சிவாச்சாரியம் கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி எனக்கு சரியாக தெரில, பார்த்து சொல்கிறேன். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருமாளிகை தென் திசை புறவாயிலும் ஸ்ரீ, அப்புறம் பார்த்து தெரில. திருமாளிகை தென் திசை, திருமாளிகைன்னா என்ன? முதல்ல உள்ள அந்த பராந்தக சோழன் காலத்தில் உள்ளது வந்து தானம் கொடுத்ததுங்க, அது தெளிவாக தெரியுது. அதனால தான் இதை எப்படியாவது காட்டணுங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு நிறைய பிடிக்க முடியலங்க, எக்கச்சக்கம் இருக்குங்க. அழுத்து போகிற அளவுக்கு இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் இது அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் இந்த கோவிலுக்காகவே மெனக்கெட்டு நம்ம உட்காந்து ஒரு நாள் உட்காந்து அதை பார்த்தா மட்டும்தான் இது நமக்கு இதாக. இங்கே பாருங்கள், இங்கே கூட இருக்குது ஸ்வஸ்தி ஸ்ரீ, இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே இது ஸ்வஸ்தி ஸ்ரீ தாங்க. விக்ரம சோழ தேவருக்கு ஆண்டு என்னது 18வது. ஆமாம், எப்பவுமே ஆண்டை முன்னாடி போட்டு அப்புறம் 18வது அப்படி தான் போடுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சோழ சாளுக்கிய மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ராஜராஜ சோழனோட கல்வெட்டு ஒன்று பார்த்தேன். கோராச கேசரின்னு ஒரு வார்த்தை இருந்தது, கோப்பர கேசரிங்கிற வார்த்தை ஒன்று இருந்தது. இது விநாயகர். அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள், இங்கேயும் கல்வெட்டு தான். ஞானாம்பிகை, காலத்தீஸ்வரர். இந்த இதுதான் காற்று காளகத்தியில் இருக்கார்ல, அதுவும் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் தான். இப்போ பாருங்கள், இதுதான் பாண்டிய லிங்கம், பாண்டிய மன்னன் வழிபட்ட லிங்கம், பாண்டிய லிங்கம். அப்புறம் சேரலிங்கம் அங்கே இருக்குது. கடைசி சோழலிங்கம், மிகப்பெரிய லிங்கம், கொங்கணேஸ்வரர். கொங்கண பகுதின்னு சொல்லுவாங்களா, அதாவது கோவாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொங்கணம்னு சொல்லுவாங்க. கொங்கணேஸ்வரி அம்மன். இங்கே பாரு, இது வந்து சுப்பிரமணிய தேசிகர். கரெக்ட், சரியாக பார்த்தீங்கன்னா முருகன் சன்னதிக்கு அவரை வணங்குற மாதிரி சுப்பிரமணிய தேசிகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருகன் ரொம்ப சிலை சூப்பராக அமைச்சிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு. லிங்கோக்கு ஒரு கீழே நிறைய கல்வெட்டு இருக்குது.
அது கொஞ்சம் தெளிவாக இருக்குது, அது கொஞ்சம் தெளிவாக தெரியுது. இதோ பாருங்க, ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும். ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்திங்க. எஸ், ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியும் அவரே தான். எஸ்ங்க, அவரே தான். இது வந்து இந்த 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 கல்வெட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியம்னு வந்து 3 இதில் வரும். அவன் இது என்னென்னா மன்னர்கள், அதாவது அந்த இது எதை குறிக்குன்னா அந்த மன்னர் ராஜராஜ சோழனுடைய பெருமையை குறிக்கும். முதல்ல எடுத்தோடனே ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல பெருநில செல்வியம்னு கொடுக்கறது வந்து அந்த மெய்கீர்த்தி. இது மெய்கீர்த்தி. சூப்பருங்க. இந்த மெய்கீர்த்தி இங்கேயே அமைச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இங்கெல்லாம் கல்வெட்டு, இதெல்லாம் எங்கத்தை படித்து முடிக்கிறது. பட் இது சூப்பர். சூப்பருங்க. நிறைய சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க இங்கே, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கதை தெரில எனக்கு சரியா, நான் சிற்பங்கள் இங்கெல்லாம் கூட கல்வெட்டு தான். இதுக்குன்னு மெனக்கட்டு ஒரு நாள் வரேங்க. நான் கோவிலை காட்டணுன்னு தான் வந்தேன், ஆனால் கல்வெட்டு எக்கச்சக்கமாக கிடக்கு. அதனால் இன்னொரு நாள் கல்வெட்டுக்காக வரேன். அப்புறம் இங்கேயும் பாருங்கள், இங்கே அப்பரெல்லாம் வணங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு இங்கேயும் கல்வெட்டு மேலே இருக்குது. இது என்னன்னு புரியறதுக்காக உள்ள கல்வெட்டு இதெல்லாம். இது எதுக்காக அப்படிங்கிறதுக்காக உள்ள கல்வெட்டு. இங்கேயும் பாருங்கள், ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு போட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. எங்கள் கல்வெட்டு எக்கச்சக்கம் இருக்குங்க. அகத்தியர், விநாயகர், மேலே வந்து பெருமாள் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிவன் வந்து நர்த்தனம் புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்திக்கு மேலே பார்த்திங்கன்னா நடராஜர் ஆடுறது, கீழே காரைக்காலம் மாதிரி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாங்க, ஒரு நாள் இதுக்காகவே வரேன். வந்து இதுக்காக சொன்னால் தான் புரியும். இதை பாருங்க, மறந்துட்டு சரி, இங்கேயும் கல்வெட்டு தான். அதெல்லாம் அப்புறம் வரேங்க. சரஸ்வதி கலைமகள் வந்து உட்காந்துருக்கிறது கீழேயே அமைச்சிருக்காங்க. பறவை வாகனம்லாம் ஒன்றும் அமைக்கலை. அப்புறம் மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், அதுக்கப்புறம் விஸ்வநாதர், அப்புறம் இங்கே சேரலிங்கம். அந்த சேரலிங்கத்துக்கு நேராக சோழலிங்கம். இதாங்க சேரலிங்கம். அப்புறம் மகாலட்சுமி. இது வந்து இது அனைத்துழுந்த நாயகர்னு கொடுத்துருக்காங்கல்ல. இது வேற ஒன்றும் இல்லை, அந்த நம்ம அந்த திரும்பியச்சூரில் பார்த்தோம்ல அது மாதிரி தான். அதுக்கப்புறம் பிரம்மன் கல்வெட்டு இருக்குங்க. ஐயோ முடியலங்க, நிறைய கல்வெட்டு படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் துர்க்கை தேவி, சண்டிகேஸ்வரர், இங்கேயும் கல்வெட்டு இருக்கு. போதும்னு நினைக்கிறேன், கல்வெட்டு நிறையவே படித்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னொரு நாள் தனியாக வேணால் வரேன் இந்த கோவிலுக்கு. ஆடல் வல்லாம். அப்புறம் வந்து இருக்க பாருங்க, கோமுக்தீஸ்வரர் இவர் தான். அப்புறம் வந்து சோழலிங்கம், சனி பகவான், பைரவர், பஞ்சலிங்கம். கோவில் அவ்வளோதாங்க, கோவில் அவ்வளோதான்.
குறைவாகவே இல்லை, எல்லாமே நிறைவாக இருக்குது. அதை நான் இன்னொரு முறை வேணால் வந்து பார்க்கும்போது வேணால் சொல்கிறேன். அப்புறம் இந்த கோவிலோட அமைப்பு, வெளி அமைப்பு, உள் அமைப்பு எல்லா அமைப்பையும் நான் காட்டிட்டேன். காட்டாத ஒரே விஷயம் என்னென்னா திருவாவடுதுறை ஆதீனம் மட்டும்தான் உள்ளே காட்டல. அது உள்ளே விட மாட்டாங்க, உள்ளே விடுவாங்க, ஆனால் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. இதுக்கப்புறம் வெளி சன்னதி தான், பிராகாரம் மட்டும்தான். அதுலேயும் கல்வெட்டு ஏதாவது இருக்கும். அது நான் அடுத்த முறை கல்வெட்டுக்காகவே வரேன் இந்த கோவில். நான் அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. மொத்தம் 3 பகுதிகளாக இது காணொளி வந்துட்டு, இது 3வது பகுதியாக வந்துடுச்சு. ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இந்த காணொளியை எல்லாருக்கும் பகிருங்க, இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.